என்னோட பேர் பிரகாஷ். நான் கிறிஸ்ப்ல ரிசர்ச் ஃபெலோவா ஒர்க் பண்றேன். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் எதுக்கு அப்படின்னா 15/10/2025 ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜிவோ 235 ரிலீஸ் பண்ணாங்க. அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்தும் பிஆர்ஐயும் நம்மளோட சுய உதவி குழு எஸ்என்ஜிஸும் வந்து இணைஞ்சு பணியாற்றுறது பிபிஎஸ்என்ஜியோட கூட்டாண்மை பத்தி ஒரு ஜிவோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஓரியன்டேஷன் தான் இந்த ப்ரெசன்டேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க. பிபிஎஸ்என்ஜில அதே மாதிரியே அதுக்குன்னு வந்து பிஎல்எஃப் எஸ்என்ஜிஸ் அதுலயே இது இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நிறைய கேப்ஸ் இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றதுதான் இந்த ஜிஓவோட முக்கிய நோக்கம். பிபிஎஸ் நம்மளோட லோக்கல் பாடி வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஊராட்சி தலைவர் பிஆர்ஐல இருக்காங்க. அதே மாதிரியே சுய உதவி குழு மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இவங்கள்ல 2 பேரும் இணைச்சி பணியாற்றுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து கிராம சபையா இருக்கா. அதை தாண்டி வந்து வேற எந்த இடத்துலயும் அவங்க 2 பேரும் மீட் பண்றதே கிடையாது. எஸ்என்ஜிஸ் அவங்களோட தேவைகள் எல்லாமே அவங்களே இது பண்றாங்க. அதே மாதிரியே பிஆர்ஐ செக்ஷனும் நம்மளோட ஊராட்சி மன்ற தலைவர் மற்ற ஒன்றியமா இருக்கலாம் மாவட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம் அவங்களுக்கும் வந்து சுய உதவி குழுல என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் நம்ம அலுவல் லெவல்ல பார்த்தாலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்லயும் வந்து ஒரு சின்ன கன்வர்ஜென்ஸ்க்கான ஒரு கேப் இருக்கு. ஸோ இது 2த்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஜிஓவோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த ஜிஓட ஒரு 3 விஷயம் மட்டும் நான் முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிஓ ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஷாப் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து நம்ம பிஆர்ஐ செக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிடி யூடி அடுத்து பிடிஓ பஞ்சாயத்து பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் அவங்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரியே டிஎன்எஸ்ஆர்எல்எம்ல இருந்தும் எஸ்ஆர்எல்எமோட பிடி அவங்கள இருந்து ஏபிஓ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து பஞ்சாயத்து நம்மளோட ஊராட்சி சுய உதவி குழுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அதே மாதிரி சுய உதவி குழு நம்மளோட ஊராட்சிக்கு என்னென்ன பண்ண முடியும், இதை தாண்டி வந்து 2 பேருக்கும் இடையிலான என்னென்ன கொள்கைகள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 2 பேருக்கும் என்னென்ன கொள்கைகள் இருக்கணும். 4வது பார்ட் வந்து 2 பேருக்குமான அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஏன்னா 2 பேரும் தனித்தனியா இயங்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்துல 5 டாபிக்ல ஒரு ரைட் ஷாப் கண்டக்ட் பண்ணி அந்த ரைட் ஷாப்போட அவுட்புட் தான் இந்த ஜிஓவா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஒரு 4 விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம ஊராட்சியில விபிடிபி அப்படின்ட்டு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்றோம். வில்லேஜ் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்ட்டு. அது என்ன பண்றீங்க? கேள்வி அந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்துல பொதுவா நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம பாக்கிறது வந்து சிஎஃப்சியோட ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்றது கேபிட்டல் குட்ஸ் மட்டும் தான் நம்ம அதுல இன்க்ளூட் பண்றோம். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 9 கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? 9 கருப்பொருட்கள் என்னென்ன? நம்ம ஊராட்சி நம்மளோட மாவட்டத்துல இருந்து நிறைய ஊராட்சிகள் ஒவ்வொரு கருப்பொருட்களையும் நிறைய இதுக்கு அவார்டுக்கு நம்ம அனுப்புறோம். ஸோ அந்த கரெக்ட் சார், கரெக்ட். ஸோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 9 அந்த 17 கோல்ஸ் இருக்கு. அதை வந்து சுருக்கி 9 கருப்பொருட்களா மாத்திருக்காங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம சிஎஃப்சியோட கேபிட்டல் குட்ஸ் இது மட்டும் எடுக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் எடுக்கும்போது குறிப்பா கிளீன் அண்ட் கிரீன் வில்லேஜ், வாட்டர் சஃபிஷியன்ட் வில்லேஜ், அதுக்கப்புறம் வில்லேஜ் வித் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 கருப்பொருட்கள் மட்டும்தான் எடுக்கிறோம். இதை தாண்டி நிறைய கருப்பொருட்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், ஹெல்த்தி வில்லேஜ் இருக்கலாம், பாவர்ட்டி ஃப்ரீ வில்லேஜ். இது எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஊராட்சி ஒரு ஆரோக்கியமான கிராமமா இருக்கணும், இல்ல வறுமை இல்லாத கிராமமா இருக்கணும் அப்படின்னா அதுல மகளிர் சுய உதவி குழுவோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்கள எம்பவர் பண்றது ஒரு கிராம ஊராட்சியோட கடமையும் கூட. சோ அதுக்கு வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராம ஊராட்சியிலேயே வந்து நிறைய வளங்கள் இருக்கு.
நான் இது மதுரையில வந்து ஒரு திருமகூர்ல ஒரு பஞ்சாயத்து, அங்க வந்து பார்க்கிங்கோட லேண்ட வந்து ஒரு சுய உதவி குழுக்கு ஏழை விட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு சுய உதவி குழு இது மட்டும் அதுல இருந்து இது பண்றாங்க. இதே சமயம் நம்மளோட எல்லா மாவட்டத்திலயும் கிட்டத்தட்ட பூங்காக்கள், அடுத்து லைப்ரரிஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா பஞ்சாயத்துலயும் 12,525 பஞ்சாயத்துலயுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனலா இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சுய உதவி குழுக்கு ரெண்டலுக்கோ இல்ல வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பார்ட்டோ வந்து நம்ம அதை இன்க்ளூட் பண்ணலாம். இதை தாண்டி வந்து பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, மீன் குத்தகைக்கு விடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து குழுக்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஊராட்சியில நம்ம மாவட்டத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம மேப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அது PDSRLம்ல டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த ஊராட்சியோட வளங்கள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம இதை எடுத்து வந்தோம் அப்படின்னா வாழ்வாதாரமும் உயரும். அடுத்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து இதனால மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகும். அது வந்து தொடர்ந்து யூசேஜ்லயே இருக்கும். மூணாவது வந்து இது 2 பேரும் இணைந்து பண்றதுனால அதுக்கான சஸ்டைனபிலிட்டி அதிகமா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து BPDP அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுல வந்து BPRP அப்படின்ட்டு கிராம ஊராட்சி பெருமை மற்றும் முயற்சி திட்டம் அப்படின்ட்டு மகளிர் குழுல TNSRLம்ல அவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 4 வகையான பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த BPRP பார்த்தால அதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கா. என்டைட்டில்மெண்ட் பிளான், லைவ்லிஹுட் பிளான், PGSRD பிளான், SDP பிளான். இதுல வந்து PGSRD பிளான் அண்ட் SDP பிளான் வந்து பஞ்சாயத்துக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கிற 2 பிளான்ஸ். சோ நான் எல்லா பிளான்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்டைட்டில்மெண்ட் பிளான்ல வந்து SHG மெம்பர்ஸ் will put their entitlement demands. அதுல வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒரு 26 ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ்ல வாட் ஆல் என்டைட்டில்மெண்ட்ஸ் தே வாண்ட், இப்போ NGNRHS, ஜாப் கார்டு, இன்சூரன்ஸ் ஸ்கீம், ரேஷன் கார்டு, those kind of entitlement demands they put in that. Then livelihood plan வந்து அது ரெண்டா பிரிச்சுக்கலாம். farm activities இருக்கு, non farm activities இருக்கு. farmல வந்து if they want any farm equipments, seeds, saplings அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அதெல்லாம் livelihood planல they can demand. Then non farm activities பார்த்தால அதுல வந்து அதிகமா வருது இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அது ஆரம்பிக்கிறதுக்கு they can demand for infrastructure இல்லனா ஏதாவது மிஷனரிஸ். All this comes under livelihood plan la non-farm activities. So when you look at PGSRD plan, அது வந்து public goods services and resource development plan னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு பஞ்சாயத்துல இருக்குன்னா public goods will include public buildings like community hall, anganwadi building, school building, panchayat building, அந்த மாதிரி public goods எல்லாம். Then அந்த government institutionsல இருந்து கொடுக்கிற services எல்லாமே public services, education, health care, horticulture department in கொடுக்கிற services எல்லா services. அதுக்கப்புறம் resources, common resources நிறைய இருக்கும். ponds, common lands, gardens அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே அதோட டெவலப்மெண்ட்டுக்காக what can SHG and Panchayat do together. அது வந்து SHG prepares a plan and uploads in PGSRD plan. This plan can be incorporated to GPDP very well. இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி GPDP நிறைய வந்து கேபிட்டல் குட்ஸ் தான் இப்போ இன்க்ளூட் பண்ணிருக்கிறது. மோஸ்ட்லி எல்லாரும் எடுக்கிற தீம்ஸ் பார்த்தால செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர், தென் அதுக்கப்புறம் கிளீன் அண்ட் கிரீன், இந்த 3 திங்ஸ்ல தான் நிறைய கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறது. மற்ற தீம்ஸ் கூட செலக்ட் பண்ணோம்னா we can choose இந்த VPRP-ல PGSRD பிளான்ல என்னென்ன போட்டிருக்கோ அது பார்த்து அது GPDP இன்டெகிரேட் பண்ணனா we'll get a holistic approach in GPDP itself. Then the 4th plan is also very important. பஞ்சாயத்தோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரமோட் பண்ணது. கான்ஸ்டிடியூஷன் 73rd அமெண்ட்மெண்ட்லயுமே அது இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரமோட் பண்ணது பஞ்சாயத்தோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். So social development plan looks at அந்த பஞ்சாயத்துல இருக்குன்னா social issues எல்லாம் அட்ரஸ் பண்ணதுக்கு, drug abuse இருக்கு, violence against women, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் அட்ரஸ் பண்ணதுக்காக
சுயஉதவி குழு பஞ்சாயத்து சேர்ந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அதான் எஸ்டிபி பிளான்ல அவங்க போடுவாங்க. சோ இந்த 4 பிளான்ஸ் சேர்த்து அவங்க விபிஆர்பி போர்ட்டல் என்ஆர்எல்எம்ல ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்கு, அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிபிடிபி ப்ராசஸ் பார்த்தாலே ஜிபிடிபி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லயே ஒரு முக்கியமான ஸ்டெப் வந்து விபிஆர்பி இன்டகிரேஷன் இருக்கா. விபிடிபி பண்ணும்போதே we should be taking VPRP inputs and incorporating it to VPDP. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா in most of the places that is not integrated very well. அதனால மக்களோட தேவைகள், மக்களோட டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விபிடிபியில வராம போனது இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இன்டிகிரேட் ஆனா கூட அதுக்கப்புறம் அது வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆகாத இருக்கு. ஸோ வாட் கேன் பி டன் at the panchayat level towards integration கொஞ்சம் பார்க்கலாம். அது இப்ப பெனிஃபிஷரி செலக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் கனவு இல்லமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்மளோட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், மத்த லைட் டிபார்ட்மெண்டோட ஸ்கீம்ஸ் இருக்கலாம். சோ இது எல்லாமே பெனிஃபிஷரி செலக்ஷன் வந்து சுய உதவி குழு தலைமையில நடக்கும்போது அதுல வந்து ப்ராப்பரான இதா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் கனவு இல்லமா இருக்கும்போது நம்ம 40 வீடு 30 வீடு தான் வந்து நமக்கு இது இருக்கு, கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. பட் மக்கள் கிட்ட இருந்து ஒரு 60-70 பேர் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம யாரு கொடுக்கணும், ப்ரியாரிட்டி வந்து மோஸ்ட்லி ஜோனல் டெபுட்டி வீடியோ லெவல்ல அவங்களே இது பண்ணிடுறாங்க. சோ இதெல்லாமே வந்து மகளிர் சுய உதவி குழுல ஒவ்வொரு மாசமும் இல்ல மாசத்துக்கு 2 முறை வந்து மீட்டிங் இது பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் குழுக்கள் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஃபங்க்ஷனலா இருக்கு. சோ அதெல்லாம் வந்து அது மூலியமா போகும்போது பெனிஃபிஷரி செலக்ஷன் வந்து அப்ரோப்ரியேட்டான பெனிஃபிஷரிக்கு போகும். ரெண்டாவது வந்து 5 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து சில கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட குழு, அடுத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அங்கன்வாடி மானிட்டரிங் லெவல் கமிட்டி, அடுத்து சமூக சோசியல் ஆக்ஷன் கமிட்டி, அந்த மாதிரி சில கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து தலைவர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஊராட்சி தலைவர் தான் இருக்காங்க. அதுல வந்து சுய உதவி குழு வந்து ஒரு மெம்பர். சோ இவங்க இந்த கோஆர்டினேஷன் வந்து இவங்க கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கும் இந்த விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4வது வந்து பெனிஃபிஷரி செலக்ஷன் மட்டும் இல்லாம நம்ம ஊராட்சி தலைவர்களுக்குன்னு வந்து சில சமயம் வந்து ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல மத்த ஏதாவது உதவி தேவைப்படுறதா இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து அவங்க ஏதாவது வேணும் அப்படின்னா இப்ப இந்த இது எதுக்காக சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ல ஒர்க் இருக்கும்போது அதுக்கு வந்து இந்த விபிஆர்பி, விபிடிபி, ஜிபிடிபி கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து ஒர்க் எடுத்தாதான் கிராம சுராஜ் போர்ட்டல்ல சேங்ஷன் கொடுத்து பணம் கொடுக்க முடியும். அதுல இல்லைன்னா பணம் கொடுக்க முடியாது. அதாவது ஆல் ஒர்க்ஸ் இந்த 9 டீம்ஸ்ல அந்த விபிஆர்பி, அதுல இருந்து ஜிபிடிபி, ஜிபிடிபில இருந்துதான் கிராம சுராஜ் போர்ட்டல்ல சேங்ஷன் கொடுத்து பணம் கொடுக்க முடியும். ஸோ அதே போலதான் விபிஜி ராம்ஜி ஸ்கீம்ஸோ இதுல இருக்கிற ஒர்க் சில்பா ப்ராஜெக்ட் இருக்கும்போது நீங்க இதுல ஒர்க் செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா தான் எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் போகுது. அதனால இப்ப இந்த இது செய்யும் போதே கொஞ்சம் கரெக்டா பண்ண சொல்லிடுது. அப்பதான் அது வந்து இருக்கும். ஏன்னா புரோஜனமா இருக்காது. ஒரு 2 ரெக்வெஸ்ட் மட்டும். இப்ப வந்து பிபிடிபி வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து வரப்போற நிதியாண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வந்து மகளிர் திட்டத்துல இருந்து பிபிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சோ நம்ம பிளாக் லெவல்லையும் ஊராட்சி லெவல்லையும் வந்து அந்த பிபிஆர்பி வந்து ஜனவரி 26 நடந்த கிராம சபையிலேயே வந்து ஒரு அஜெண்டாவா இருந்தது. அதை வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்ட்டு. சோ அவங்க வந்து சுய உதவி குழு அந்த பிஎல்எஸ் மெம்பர் வந்து அவங்க சப்மிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் டிமாண்ட் வந்து மக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்மளோட வர நிதியாண்டுக்கான பிபிடிபி ப்ரிப்பேர் பண்ணும்போது சில அட்ரஸ் பண்ணாத டிமாண்ட் கூட அதுல இருக்கு. ஸோ அது வந்து ஈஸியா ஃபுல்ஃபில் ஆயிடும். ரெண்டாவது வந்து பப்ளிக் அசெட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து பொது வளங்களை வந்து மேம்படுத்துறதுக்கான ஸ்கோப் இருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து டிஎன்எஸ்ஆர்ல கூட ஷேர் பண்ணும்போது அந்த அசெட் வந்து மெயின்டெனன்ஸும் இது நடக்கும். அடுத்து வந்து அதோட பெனிஃபிட் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரும். இதுக்கு அடுத்து வந்து இந்த ஜியோ பேஸ் பண்ணி ஒரு 370 ஊராட்சியில ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு 10 ஊராட்சி பைலட்டா எடுத்து அங்க வந்து இந்த இதை வந்து ஒர்க் பண்ண போறாங்க. அடுத்து இதுக்காக வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஓரியன்டேஷன் வந்து மகளிர் திட்டத்து மூலியமா எஸ்ஐஆர்டில கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து வரப்போற காலத்துல இந்த ஜியோ பேஸ் பண்ணி நடக்க போற விஷயங்கள்.
தேங்க்யூ. எல்லா ஊர கூடுதல் இயக்குநர்களுக்கும் மற்றும் ஏரியாடி மற்ற அனைவருக்கும் நன்றி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. எப்போ முடிக்கிறீங்கன்றதுதான் டவுட் இருக்கு. வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும். அது உங்களுக்கு லேபர் பட்ஜெட் எவ்வளவு விற்கிறாங்கல்ல, அதுக்கு 125% என்ட்ரி போடலாம். லேபர் பட்ஜெட் அதுல என்ட்ரி போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 150%ஓட சுத்தம். VPRP and VPDP integration, the VPRP எது மாதிரி சஜஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க அவங்களோட பிளான் VPRP மாதிரி? சார், அதான் அந்த என்டர்டைன்மெண்ட் பிளான்ங்கிறது வந்து எல்லா திட்டங்கள் பொறுத்தது. அதுல வந்து கலைஞர் கனவு இல்லம் வேணும், இல்ல எம்ஜிஎன்ஆர்இஸ்ல எனக்கு ஜாப் கார்டு வேணும், இல்ல அப்படின்னா உட்வால ஸ்கீமா இருக்கலாம், இல்ல சார் இந்த மாதிரியான டிமாண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க சார். ஒர்க்குக்கு வந்து இதெல்லாம் வந்துடும். பிஜிஎஸ்ஆர்டி பப்ளிக் குட்ஸ் லைவ்லிஹுட்ல வந்து லைவ்லிஹுட்ல என்ன தேவை அப்படின்னா ஆடு வேணும், மாடு வேணும், கோழி வேணும், அப்புறம் இது என்ன சொல்றது பண்ணை குட்டை தேவைப்படும். அப்புறம் தேவைப்படுது. அந்த மாதிரி லைவ்லிஹுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் அது வந்துடும். இந்த பிஜிஎஸ்டி பிளான் இருக்காங்கல்ல, அதுலதான் அந்த நீங்க சொல்ற அந்த கேபிட்டல் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே அங்கன்வாடி மெயின்டெனன்ஸ், ஸ்கூல் மெயின்டெனன்ஸ், மத்த கவலை கண்டாந்து பாடம் நடந்து போறீங்க. இப்ப வந்து கணக்காம பாக்குறேன். சோ அது எல்லாமே பிபிஆர்பில இருக்கும் சார். சோ நம்ம பிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஒரு முறை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிமாண்டும் வந்து இங்க அது தனி போட்டது, இது தனி போட்டது. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற விஷயம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ப்ராசஸ். சோ இது வந்து மேண்டேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்ல இது மேண்டேட். ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப வந்து நாமளும் இப்ப ஒண்ணு இல்ல, மகளிர் குழுக்கள் வந்து இப்ப தயார் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு டூல் பண்ணிட்டு இன்கார்பரேட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அதுல இந்த 4 கேட்டகரி இருக்கு. சோசியல் ஜஸ்டிஸ் கடைசி என்னது, அதுலயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4 பிளான் இருக்கு இல்ல. சோசியல் டெவலப்மெண்டா, சோசியல் டெவலப்மெண்ட் பிஜிஎஸ்ஆர்டி பிளான், இது ரெண்டுலயுமே கேபிட்டல் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க், என்னென்ன தேவை அதெல்லாம் வந்துடும். என்டர்டெயின்மெண்ட்ல நீங்க என்னென்ன தேவை அவங்களுக்கு என்ன இது இருக்கோ அதெல்லாம் அது வந்துடும். ரேஷன் கார்டு, ஜாப் கார்டு, என்ன ரீசன் ஜாப் கார்டு, வீட்டு வரி, தண்ணி வரி, அப்புறம் பில்டிங் பிளான் அப்ரூவல், இதெல்லாம் எனக்கு எலிஜிபிள் இருக்கோ அதெல்லாம் அதுல வந்துடும். லைவ்லிஹுட்ல நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆடு, மாடு, கோழி, அப்புறம் பேங்க் லோனு, இல்ல பண்ணை குட்டை இதெல்லாம் தேவை, அதெல்லாம் லைவ்லிஹுட்ல வரும். பிஜிஎஸ்ஆர்டில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் டெவலப்மெண்ட் பிளான்ல இன்ஃப்ரா மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரி வச்சு வரும். இதுல இருக்கிறது நீங்க எதுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல ஜிபிடிபில என்ட்ரி போட்டு அப்புறம் கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல்ல லிங்க் பண்ணணும் பேமெண்ட் என்ன ஒர்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ரெகுலர் போயிடலாம்.